Dear 12th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். நிறைய பேர் நம்மளுடைய 12th Standard Business Max ரெண்டு பார்ட்டா படிக்கிறீங்க. 1 to 5 chapters, அதுக்கப்புறம் 6 to 10 chapters. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஈஸியா பாஸ் ஆகணும் அப்படின்னா 9th 10th சாப்டர் படிச்சாலே பாஸ் ஆயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல மார்க் எடுக்கணும், சென்டம் எடுக்கணுன்றவங்க ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். அப்போ நல்ல மதிப்பெண் எடுக்கணுன்றவங்களுக்கு ஒரு 60 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கிறேன். நீங்க என்னதான் ஃபுல் போர்ஷன்ஸை படிச்சிருந்தாலும் ஒரு வாட்டி இதுல இருக்கிற 60 சம்ஸும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. இன்கேஸ் இதுல 6வது சம் தெரியல அல்லது 8வது சம் தெரியல அப்படின்னா இமீடியட்டா அதோடைய வீடியோ லிங்க்ஸ் நான் கீழே கொடுத்துருப்பேன், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்த்து ஹேண்ட் பிக்டு சம்ஸ். இதுல இருக்கிற 60 சம்ஸ் தெரியாம பப்ளிக் எக்ஸாமுக்கு போகாதீங்க. வால்யூம் 1ல கான்சென்ட்ரேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், வால்யூம் 2ல நாங்க பாஸ் ஆனா போதுன்றவங்க 9 10 படிச்சாலே போதும். புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் படிச்சாலே நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. பாஸ் ஆகின பிறகு கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செலக்டிவா மைக்ரோ லெவல்ல ஒரு 60 கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், those who are very much interested in getting good marks, நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல எதை படித்துட்டு போனா போதும் அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாணவர்கள், நல்ல மதிப்பெண் எடுக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துட்ட பிறகு நீங்க நிறைய படிச்சுட்டு இருந்தாலும் இந்த 60 சம்ஸ் தெரியாம எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. சரி, இந்த 60 சம் படிச்சா நாங்க சென்டம் எடுத்துடலாமான்றது ரெண்டாவது பட்ச கேள்வி. அட்லீஸ்ட் இந்த சம்மையாவது தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது சாப்டர் 1 to 5 எதுவுமே படிக்காம இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி இதுல இருக்கிற சம்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இதோடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 60 சம்ஸுக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதோடைய லிங்க்ஸை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்தந்த சம்மோட லிங்க் கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்க பார்த்து கூட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற இந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க, அல்லது உங்க நோட்ஸ் இருந்தாலும் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா எப்படியோ இந்த 60 சம் படிக்காம மட்டும் எக்ஸாம் ஹாலுல வர போயிடாதீங்க. இந்த சாப்டர் 1 to 5ல மிக மிக முக்கியமான சம்ஸ் பார்த்து எடுத்திருக்கிறோம். அதனால இந்த சம்ஸை பிராக்டிஸ் பண்ணாம போயிடாதீங்க. வரப்போற பப்ளிக் எக்ஸாம் நல்ல வரையா எழுதணும், எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில வரும்போது சந்தோஷமா வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கும் மாணவர்கள் இந்த பிசினஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 to 5 சாப்டர்ஸ்ல இந்த 60 சம்ஸ் கோல்டன் கொஸ்டின்ஸ். இந்த கோல்டன் கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சம் வரலனாலும் இந்த மாடல்ல ஒரு சம் உங்களுக்கு ஷுவரா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகிறது. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.